திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொய்யான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியாரவரும் யானை கடல் நாழோ மரவாமல்லையாழு மலர் தூவும் அடியார்கள் உளமாற வழியாகுவலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நமக்கெல்லாம் சென்ற வர 61வது பாட்டை நம்ம பார்த்தோம். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நின்னை உள்ளவண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். என்ன பேறு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கண்மால் திருத்தங்கச்சியே என்பதாக ரொம்ப அழகான ஒரு பாடலை 61வது பாடலாக கொடுத்தார். செங்கண்மால் திருத்தங்கச்சி பத்மநாப சகோதரியை அப்படின்றது சகிஷ்ட நாமம். அதை சொன்னார் அந்த பாடலில் ரொம்ப அழகாக. என்னையும் ஒரு பொருளாக எடுத்து இப்படியெல்லாம் அருமையாக எனக்கு அறிவு தந்தாய். பேயேன் அறிவும் அறியும் அறிவு தந்தாய் அப்படின்ற ஒரு அருமையான வார்த்தையை கொண்டு வந்தார். அப்படி அம்மையுடைய அந்த பெருமை, அதாவது ஒரு தாய் எப்படி நமக்கு ஒரு தயாவாக இருந்து, கொஞ்சம் கூட எனக்கு அதுக்கு தகுதியே இல்லை, தகுதி இல்லாத என்னையும் இப்படி ஆட்கொண்டாய், எனக்கு அறிவு தந்தாய் என்பதாக அந்த பாடலில் சொல்கிறார். அந்த தாயின் நினைவோடையே அடுத்த பாடலையும் கொண்டு வர்றார். தங்கச்சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட் கரிவுரி போர்த்த செஞ்சேவகன் மெய் அடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனகச் செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே என்பதாக அருமையாக கொண்டுகிறார். அம்மையுடைய பெருமையை சொல்வதற்காக அம்பாளுடைய கையில் இருக்கக்கூடிய 2 பொருளை சொல்கிறார். ஏற்கனவே நிறைய பாடலில் இதை சொல்லியிருக்கிறார். இப்போது இந்த பாடலில் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு பாடல்லையும் அம்பாளுடைய பெருமைகளை சொல்லும்போது ஒவ்வொரு வகையாக சொல்வார். இந்த பாடலில் காஞ்சிபுரத்தில் உள்ள அம்மை அவளுடைய பெருமைகள் இங்கே குறிப்பிடப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அம்மை காமாட்சி அம்மை எல்லாருக்குமே தெரியும். இந்த காஞ்சிபுரத்தில் வந்து அம்மை வழிபட்ட தலம் காஞ்சிபுரம் என்று சொல்வார்கள். இறைவனே இங்கே அனுப்பினர், அம்மையை அனுப்பினர். எதற்காக இந்த காஞ்சிபுரத்துக்கு அம்பாள் வர்றான்னா சுவாமி தான் அனுப்புகிறார். எதுக்காகன்னா உயிர்களாகிய நாம் உய்வு பெற வேண்டும். இந்த உய்தி பெறுதல் அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்னா, பூசை, பூவும் நீரும் கொண்டு இறைவனுக்கு பூசை செய்ய வேண்டும். அந்த பூசையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த அம்மை நமக்கு உணர்த்த வேண்டும். வீட்டில் சாதாரணமாக சொல்லுவாங்க, அந்த காலத்திலே அது உண்டு. தாய் செய்வதை கண்ணால் பார்த்து கையால் செய்கிறது நல்ல ஒரு தேர்ந்த பிள்ளைங்கள். சொல்லியெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா எப்படி செய்கிறாளோ அப்படியே அந்த குழந்தையும் செய்யும் அப்படிம்பாங்க. அதுபோல் இங்கே அதே போல் இறைவனை அடைய வேண்டும், அதுதான் உயிர்களுடைய லட்சியம், குறிக்கோள். அப்படி இறைவனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு பூசனை மட்டும்தான் மிக உயர்ந்த நெறி மார்க்கம். இந்த பூசனையால் தான் இறைவனை அடைய முடியும். அது பூவும் நீரும் கொண்டு செய்யக்கூடியது, முறையாக செய்ய வேண்டும். அந்த முறைமை என்ன அப்படின்றத நமக்கு உணர்த்துவதற்காக இறங்கி வந்த அம்மை அவள் தேர்ந்தெடுத்த இடம் இந்த கம்பா நதிக்கரையிலே ஒற்றை மாமரத்தின் கீழாக மணலால் அவள் கொண்டு வந்த மண், கங்கை கரையிலிருந்து கொண்டு வந்த மணல்,
அதனால் சிவலிங்கம் அமைத்து இங்கே தவம் செய்து பூஜை செய்தார். ஒற்றை காலில் தவம் இருந்தால் என்று சொல்வார்கள். இருந்து இந்த பூசையும் செய்தார். அந்த பூவும் நீரும் கொண்டு முறையாக செய்தார். இதை செக்கலார் பெருமான் இந்த திருக்குறுப்பு தொண்டர் புராணத்தில் ரொம்ப அழகாக சொல்வார். எண்ணில் ஆகமம் எம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்து அருள அண்ணலாதமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள். பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து அப்படிங்கிறார். என்ன ஒரு அருமையான பாடல் பாருங்களேன். பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. தவம் இப்படி செய்ய வேண்டும், பூசை இப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக, உயிர்களாகிய நாம் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக இறங்கி வந்து பூசை செய்த இடம் இந்த காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடியது. அது பிருத்வி தலம். அம்மையே கரங்களால் அந்த மணலால், கங்கை மணலால் பிடித்த இறைவன். இந்த மணலால் லிங்கம் அமைத்து பூஜை செய்யும் போதுதான் இறைவன் இந்த பூசையின் தன்மை, அதாவது அம்மையின் தன்மையை உலகுக்கு அறிய. அவ செய்கிறது சாமிக்கு நல்லா தெரியும், நமக்கு தெரியணும் இல்லையா? அதற்காக இந்த ஆற்றிலே, கம்பா நதியிலே வெள்ளம் காட்டி வெருட்டிட வஞ்சி ஓடி அப்படியே அணைத்து கொண்டாள். வெறுவி ஓடி வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை காண கண்ணடியேன் பெற்றவாறே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்வார். என்றால் அப்படிப்பட்ட ஒரு அருமையான தலம் காஞ்சிபுரம், அம்மை வழிபட்ட தலம். அதனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நின்ன கோலத்தில் இருப்பாள் அம்பாள். காஞ்சிபுரத்திலே பதுமாசனம் கொண்டு, இந்த பத்மாசனம் சொல்லுவாங்க, அந்த பதும ஆசனத்தில் கொண்டு அமர்ந்த கோலத்திலே இருப்பாள். ஏனென்றால் சிவபூஜை செய்தல் அப்படின்றது பதுமாசனத்தில் அமர்ந்து இருந்தே செய் என்பது அது விதி. அப்போ அந்த நிலையை நமக்கு உணர்த்துபவள் இவள் என்பதை நாம் உணரும் வண்ணமாக பதுமாசனம் கொண்டு இந்த காஞ்சிபுரத்திலே சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறாள் அம்மை. அதனால் இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி ஏராளமான பாடல் பெற்ற தலங்கள், பாடல் பெறாத தலங்கள், வைப்பு தலங்கள் இதெல்லாம் இருக்குது. சிவாலயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் எந்த தலத்திலும் அம்மை கன்ற தனி சந்நிதி கிடையாது. இங்கே உள்ள காமாட்சி அம்மையே பிரதானமாக இருப்பார். ஏகாம்பரேஸ்வர் கோயிலே அப்படி தான். இங்கே உள்ள அம்மையின் சன்னிதானந்தான், இவள் தான் பிரதானமானவள் எல்லாருக்கும். என இங்கே வந்து பூசித்து அருள் பெற்றவள் இவளே பிரதானமான நாயகி என்பதாக இன்றைக்கு நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த பாடலில் அதைத்தான் சொல்ல வர்றார். ஏன்னா அம்மை எப்படிப்பட்டவள், உயிர்களாகிய நாம் ஓய்வு பெற வேண்டும், அதற்காகத்தான் அந்த பூசை. அந்த பூசையிலையும் இறைவனோடு ஒன்றித்த நிலை, அதை அந்த வெள்ளம் காட்டிய மாத்திரத்தில் அப்படி அணைத்தா பாருங்க. அந்த அனைத்த நிலை அப்படின்போது இறைவனுடைய திருவுருவமாக இல்லை, அருவுருவமாக இருக்கிறது. இந்த அருவுருவ நிலையும் மணலால் செய்யப்பட்டது. அந்த அருவுருவ நிலையும் மணலால் செய்யப்பட்ட நிலையிலே இவள் வளைத்து பிடித்த போது இவளுடைய அப்படியே அந்த கொங்கை அழகாக அந்த தழும்பு அப்படியே முளைத்தழும்பு மேனி முழுவதுமாக பட்டது, படர்ந்தது. வளைத்தழும்பும் முளைத்தழும்பும் அதை இந்த பாட்டில் ரொம்ப அழகாக அபிராமி பட்டர் சொல்கிறார். இது அம்மையின் பெருமை மட்டுமல்ல, உயிர்களாகிய நமக்காக இறைவனோடு உடனாகிய அந்த நிலை. இவள் மெய் அடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி அப்படின்னு வார்த்தையில் கொண்டு வர்றார். மெய் அடைய, மெய் என்றால் உடல், மெய் என்றால் உண்மை. இவன் சத்தான பொருள், இந்த சத்தான பொருளோடு ஒன்றித்து இருப்பவள் இவள் என்பதை சொல்லும் வண்ணமாக, இந்த உடலை அடைய வேண்டும் என்னும் வண்ணமாக மெய் அடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி. அப்படியே வளைத்தளமும் முளைத்தளமும் அப்படியே அவருடைய திருமேனியிலே, அருவுருவ திருமேனியிலே படிந்தது இன்றைக்கும் நாம் காணலாம்.
அதுக்கு முந்தி இந்த பெருமானுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும் அல்லவா? அம்மை கருணையே வடிவானவள். அவள் இங்கே பூசை செய்தால் எதற்காக? நாம் எல்லோரும் ஓய்வு பெற வேண்டும். நம்முடைய மலங்கள் நீங்கினால் அன்றி இறைவனை அடைய முடியாது. அப்போ அந்த மல நீக்கம் பெறுவதற்குத்தான் நாம் இந்த பூசை, இறை வழிபாடு, இதை செய்ய 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 படிமுறையிலே அந்த மேலான நிலையை நாம் அடையக்கூடியவர்களாக இருப்போம். இதையெல்லாம் அங்கே சொல்லும் வண்ணமாகத்தான் இப்போ இந்த பாட்டில் முதல்ல சொல்கிறார் பாருங்க, தங்கச்சிலை கொண்டு. தங்கச்சிலை என்ற மாத்திரத்தில் மேருமலையே வில்லாக, சிலை என்றால் வில், மேருமலையே வில்லாக வளைத்து தானவர் அந்த அசுரக்கூட்டங்கள் முப்புறம் சாய்த்து. இது ஒரு அட்ட வீரட்டான செயல். அட்ட வீரட்ட செயல் 8 செயல், அதில் இது ஒன்று. ஏன்னா இந்த 3 புறங்கள் எரித்தது. 3 வகையான அசுரர்கள் 3 வகையான கோட்டையை கட்டிக்கொண்டு வானத்திலே இருந்து எல்லா உயிர்களுக்கும் துன்பத்தை கொடுத்த மாத்திரத்திலே இறைவன் எம்பெருமான் இவர்களை அழிக்கும் வண்ணமாக, அதாவது இந்த அசுரக்கட்டங்களை அழிக்கும் வண்ணமாக, அது தேவாதி தேவர்களெல்லாம் உதவுவதற்கு முன்பாக வந்தபோதும் கூட இறைவன் வேறு ஏதாவது ஆயுதத்தை எடுத்தாரா? மேருமலையே வில்லாக்கினார், திருமாலே அம்பாக வந்தார், வாயுவே அங்கே பின்புறமாக, அக்னியே நுனியாக, அங்கே பூமியே தேர்தட்டாக, சூரிய சந்திரனே தேர்காலாக, எல்லாரும் வந்தபோதும் கூட அதனை பயன்படுத்தாமல் அங்கே இறைவனிடமிருந்து புறப்பட்ட வெண்ணகை, அந்த புன்னகை வெண்ணகையாக வந்து அதிலே 3 புறங்களையும் அழித்தார் என்பது நமக்கு இந்த அட்டவிரட்டான செயல்களில் ஒன்றாக இது அமைந்து உள்ளது. அப்போ வீரச்செயல், அந்த வீரச்செயல் எப்படிப்பட்டது அப்படின்னா, யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை எளிதாக, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இறைவன் ஒரு செயல் செய்கிறார் என்றால் நாம் யாருமே அதை செய்ய முடியாது. ஆனால் அதையும் அவன் எப்படி செய்வான்னா, எளிமையாக ஒரு புன்னகையால் இந்த அசுர கூட்டத்தையே அழித்தார். அந்த அசுர படைகளை அழிக்கும் போது கூட இறைவனையே சதாகாலம் நினைத்து கொண்டிருந்த 3 பேரை காவல் கொண்டு, 3 காவல் கொண்டு, ஆனால் 3 புறங்களையும் அழித்த இறைவன் என்பது மிகப்பெரியதான ஒரு வெற்றி வீரனுக்கு உரியது. இந்த இடத்துல அந்த வெற்றி வீரனைத்தான் எடுத்து சொல்கிறார். பேர்பட்ட வெற்றி வீரன் அப்படின்றதைத்தான் அபிராமிப்பட்ட சொல்ல வர்றார். தங்கச் சிலை கொண்டு தானவர்கள் அந்த அசுரர் கூட்டம் 3 புறம். 3 புறம் என்பது முப்புறமாவது மும்மல காரியமே. 3 மலங்களை நீக்குதல். 3 மலங்களை நீக்கிறது அவ்வளவெல்லாம் ஈஸியான காரியமா? நமக்கு சிவஞான போதத்தில் முதல்ல சொல்லக்கூடிய சிறப்பு பாயிரத்திலேயே அழகாக சொல்வார். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு இருள், இந்த இருளை நீக்கிறதுக்கு அது அந்த இருளும் கடுமையான இருள் தான், அதை நீக்கிறதுக்கு ஒரு சூரியன் போதும். ஆனால் நம்முடைய அகத்திலே இருக்கு பாருங்கள் ஒரு இருள், ஆணவம் என்ற ஒரு இருள், அதை நீக்க 12 சூரியர்கள் வந்தது போல 12 நூற்பாக்களை கொண்ட சிவஞான போதன்பார். மலர்தலை உலகின் மாயிருள் துமிய பலர்புழ்கள் ஞாயிறு படரின் அல்லதை எப்படிம்பார். இல்லை நமக்கு செக்குலர் பெருமானும் சொல்வார், இந்த புறையிருளை நீக்கும் சூரியனை போல செங்கதிர் போல அகையிருளை நீக்கும் இந்த திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு இந்த புராணத்துக்கு சொல்வார். அதுபோல் இந்த அகையிருள் என்பது ஆணவம். இந்த ஆணவம் என்பது அப்படியெல்லாம் எளிதில் போகாது. அப்பேற்பட்ட யாராலும் செய்ய முடியாத ஒன்றை எளிதாக செய்யும் இறைவன் அப்படின்றதான் இங்கே தங்கச் சிலை கொண்டு தானவர் அந்த அசுர கூட்டங்கள் அவங்களுடைய 3 புறங்கள், அந்த 3 புறங்களையும் சாய்த்து, அது ஒரு அட்டவிரட்டான செயல். அடுத்தாப்புல மத வெங்கட், மதம் கொண்ட யானை, கோபம், பயங்கரமான கோபம் கொண்ட அந்த மதம் கொண்ட யானை, அந்த கரி, அதனுடைய தோலை, அதை கொன்று தோலை உரித்து கரி உரி போர்த்த
உரித்தது மட்டும் இல்லை, தான் ஏற்றுக்கொண்ட. இதுதான் ரொம்ப ஹைலைட்டான ஒன்று. அப்போ அந்த யானை என்பது, இந்த முப்புறம் என்பது மும்மல காரியம் பார்த்தோம். இந்த யானை மதம் கொண்ட அந்த யானை என்பது நம்முடைய கண்மமலம். இன்றைக்கும் அந்த கஜமுக அசுரன் அழித்தல் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த கஜமுக அசுரன் இதெல்லாம் யானையை டினோட் பண்ணுறது எல்லாமே கண்மமலம். ஏன்னா கண்மம் அப்படின்றது பிரவாக அனாதி, இடைவிடாது வந்து கொண்டு இருத்தல். இந்த யானையோடைய பசி என்பதும் அப்படிப்பட்டதான். உணவை தேடி அது அலையும் அலையும் அலையும். அது ஒரு நாளில் எவ்வளோ நேரம் அலையுதோ அவ்வளோ நேரம் அலையும். அதனுடைய பசி அடங்காது. அதுபோல் இங்கே வினைகள், நாம் மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் செய்யக்கூடிய வினைகள் மீண்டும் 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 பிரவாகமாக, அது ஒரு வினையை கழிக்கும்போது 1000 வினை வந்து நமக்கு உட்காந்துருது. அப்போ அது பூரா திரும்ப ஸ்டோரேஜில் வந்து அப்புறம் அதை அனுபவிக்கிறதுக்கு மீண்டும் ஒரு பிறவி. அப்போ இந்த பிரவாக அனாதி என்பது அப்படியே ஒரு சுழற்சி. இந்த வினை நீக்கம் யாராலையும் நீக்க முடியாது. பசு வர்க்கமாகிய யாராலும் நீக்க முடியாது. பதியாகிய இறைவன் எம்பெருமான் மட்டுமே. இதெல்லாம் இந்த வந்திப்பாட்டியோடைய வரலாறுலேயும் நம்ம பார்க்கலாம். உதிர்ந்த பெட்டுகளை ஏற்றுக்கொண்ட இறைவன். அந்த வினை நீக்கம், அந்த வினை நீக்கத்துக்கு தான் இந்த அட்டவிரட்டானது, இந்த வழுவூர் விரட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. அதான் மத வெங்கட்கரிபுரி பொறுத்த செஞ்சேவகன். அப்போ இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இந்த 2 வீரச் செயல்களையும் சொல்லி 3 புறங்களை எழுத்தது, அதாவது மும்மல காரியம். அடுத்து இந்த மதம் கொண்ட யானை அதை உரித்து தான் அந்த வினைகளை எல்லாம் தான் ஏற்றுக்கொள்ளுதல். அங்கேயும் வந்திப்பாட்டியில் அந்த பிட்டை அப்போ சொல்லுவாங்க, பிட்டை மட்டும் இவர் ஏற்றுக்கிட்டாராம், அடியை மட்டும் எல்லாரும் கொடுத்தாராம். யாராலும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது, நமக்கு அதிகாரம் இல்லை. அப்போ நம்முடைய வினைகளை ஏற்றுக்கொள்பவர் யார் என்றால் இறைவனே. அதுதான் இந்த இடத்துல கரிவுரி போர்த்த, தான் ஏற்றுக்கொண்ட அவன் யார் என்றால் செஞ்சேவகன். செம்மை என்ற மாத்திரத்திலே மாறாத தன்மை கொண்ட, இத்தனை வினைகளையும் இவ்வளவு 3 மலங்களையும் நீக்கியவன் என்றாலும் கூட இவன் தன்மையிலிருந்து மாறுவானா? மாறமாட்டான். நம்மை காப்பது, உயிர்களை காப்பதற்காக வந்த மாறாத நிலைத்த தன்மை உடைய ஞானமே வடிவான செஞ்சேவகன். அப்படிப்பட்ட சேவகன் செஞ்சேவகன் மெய் அடைய. மெய் என்றால் உடம்பு, மெய் என்றால் உண்மை, மெய் என்றால் நிலைத்த பொருள். அந்த பொருள், அந்த பொருளோடு இருக்கிற பொருள் தான் இது கருணை. அப்போ அந்த மெய் அடைய, இன்றைக்கி கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா இறைவன் இறைவி சேர்தல் அப்படின்னு திருமண கோலமாக. இன்னும் சொல்லப்போனால் நாளைக்கெல்லாம் திருக்கார்த்திகை திருவண்ணாமலையில் அப்படியே 2 பேருமாக அர்த்தநாரி கோலமாக இறைவனை விட்டு பிரியாத, அதுதானே அருள், இறைவனுடைய கருணை அதுதானே அருள். அந்த அருள் கோலம், அருளோடு கூடிய இறைவன் அப்படின்றத நமக்கு உணர்த்துவதற்காக வரக்கூடியது இந்த வார்த்தையும் அதுதான். செஞ்சேவகன் மெய் அடைய, அந்த உண்மை பொருளோடு ஒன்றிக்கும் வண்ணமாக கொங்கை குறும்பை என்ற மாத்திரத்தில் அழகான இந்த மார்பகங்களை கொண்ட அம்மை குறியிட்ட. இது நம்ம அப்போ அதை பார்த்தா மணல் லிங்கத்தினால் பிடிச்சு, அப்புறம் அந்த இறைவன் எம்பெருமான் அந்த கம்பாய் நதியிலே வெள்ளத்தை பெருக்கெடுத்த போது ஓடி வந்து அணைத்து கொள்ள, உள்ளத்துக்குள்ளே எவ்வளோ ஒரு அன்பு பாசம் இருந்தால் இப்படி ஓடி வருவா பாருங்க. இதையெல்லாம் நமக்கு உணர்த்துவதற்காக செய்தல் அப்படின்றது. அதை கொங்கை குறும்பை குறியிட்ட அந்த இறைவனுடைய அந்த மேனியிலே, அருவுருவத் திருமேனி அதிலே குறியிட்ட எதை? இந்த முளைத்தழும்பு குறியிட்ட நாயகி இவள். அவள் எப்படிப்பட்டவள்? இந்த நாயகி சுவாமியோடைய பெருமையெல்லாம் எடுத்து சொன்னார். அந்த சுவாமியோடைய ஒன்றிக்கும் நிலை இந்த அம்மைக்கு, அந்த மெய் அடைய, அது அம்மையுடைய முளைத்தழும்பு. முளை என்றாலே ஞானம் தரும் பகுதி, ஞானப்பால் உண்ட ஞான சம்பந்த பெருமான். அப்போ அம்மை ஞானமே வடிவானவள்.
இறைவனை விட்டு பிரியாத கருணையின் வடிவானவள். இதை சொல்கிறது தான் கொங்கை குறும்பை. அதில் குறியிட்ட அந்த மணல் லிங்கத்திலே அருவுருவ லிங்கத்திலே குறியிட்ட நாயகி இவள். இவளுடைய கரங்கள் எப்படி இருக்கான்? கோகணக. கோகணம் என்றாலே தாமரை. இந்த கரங்களே தாமரை மாதிரி இருக்கான். அழகான தாமரை போன்ற, என தாமரை என்று சொன்னாலே மென்மை, நல்ல மனம், அப்புறம் தேன் பிழிற்றும் மலர், இவ்வளவுக்கும் உண்டானது இந்த தாமரை. இன்னொன்று, இந்த தாமரை மலர வேண்டுமென்றால் அந்த சூரியன் வர வேண்டும். அதுபோல இந்த தாமரை போல கரங்களை கொண்டவள் இவள் அள்ளி அள்ளி கொடுக்கிறாள் என்றால் உள்ளிருக்கும் இறைவன், இறைவனோடு இவள் ஒன்ற வேண்டும். அந்த இறைவனுடைய ஆணையினால் நமக்கு அள்ளி கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் உணர்த்துவதற்குத்தான் இப்படி சொல்லப்பட்டது. கோகனக, தாமரை போன்ற அந்த கரங்கள். அது அந்த கரங்களில் என்ன இருக்க? செங்கை கரும்பு, நல்ல செங்கரும்பு. கோகனக செங்கை, சிவந்த கரங்கள், அதில் கரும்பும் மலரும். இந்த கரும்பு என்பது மன்மதனுக்குரிய 2 பொருள் நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். கரும்பு வில்லையும் அந்த 5 மலர் அம்புகளையும் கொண்டவன் இவன். மன்மதன் என்றாலே நாம் இன்றைக்கி அதை அந்த காமம்ன்ற ஒரு சொல்ல தவறாக பயன்படுது. காமம் என்றால் விருப்பம். உயிர்களாகிய நமக்கு விருப்பு வெறுப்பு இதெல்லாம் வரக்கூடியது. அதுக்கு காரணம் மலங்கள் தான். இந்த மலங்கள் நீங்கிய மாத்திரத்தில் விருப்பு வெறுப்பே கிடையாது. இருவினை ஒப்பு இதெல்லாம் வரும். விருப்பு வெறுப்பு அற்ற இடம் அது யாருக்கு வருகிறதோ அவர்கள் பெரிய அருளாளர்கள், மேலானவர்கள் என்றெல்லாம் சொல்லலாம். எந்த ஒரு பொருளிலும் விருப்பமும் வெறுப்பும் வரக்கூடாது. இங்கே அந்த மன்மதன் கையில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கரும்புவில் மலர் அம்புகள். இது எல்லாமே உயிர்களாகிய நமக்கு விருப்பத்தை, காமத்தை, எதற்காக என்றால் வினைகளை அனுபவிக்க வேண்டும், இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும். விருப்பு வெறுப்புக்கு ஏற்றாற் போல நம்முடைய வினைகளை எல்லாம் இங்கே அனுபவித்து கழிக்க வேண்டும். அதற்காகத்தான். ஆனால் இதே கரும்பு வில்லும் அம்புகளும் மலர் அம்புகளும் எங்கே இருந்து இவனுக்கு வந்தன என்றால் அம்மையின் கரங்களிலிருந்து வந்தன. அம்மையின் கையில் காஞ்சிபுரத்தில் அப்படி அழகாக வச்சிருப்பா. கையில் ஒரு கரும்பு வில்லு, கரும்பும் ஒரு கையில் மலர் கனைகளையும் வச்சிருப்பா. அப்போ யார் அம்மையின் திருவடியை பற்றி கொண்டார்களோ, அம்மையை வழிபாடு செய்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த விருப்பு, இந்த காமம் என்பது செல்லுபடி ஆகாது. இந்த மன்மதனுடைய சேட்டைகள் அங்கே செல்லுபடி ஆகாது. இதைத்தான் இங்கே அழகாக சொல்கிறார். அப்போ அம்மையின் திருவடியை பற்றி கொண்டவர்கள், ஏன்னா இந்த கரும்பு வில்லும் மலர்கனைகளும் மன்மதனுக்குரியது. அது காமத்தை விளைவிப்பது, இந்த உலக போகங்களை அனுபவிப்பதற்காக வைப்பது. ஆனால் இந்த ஆன்மாவோ பக்குவம் பெற்ற ஆன்மா, இந்த பக்குவம் பெற்ற ஆன்மா சதா காலமும் அம்மையே நினைத்து கொண்டிருக்கும் ஆன்மா. அப்படி இருக்கும்போது இந்த பக்குவ நிலை அடைந்த ஆன்மாவுக்கு விருப்பு என்பது அம்மையின் திருவடி சார்பு பெற்றது. அதனால் அந்த உலக காரியம் அதிலே உள்ள விருப்பு என்பது கிடையாது. இந்திரியங்கள் மூலமாக புலன்கள் வாயிலாக வருது பாருங்க, அந்த விருப்புகள் அத்தனையும் நீங்கி அம்மையே சார்ந்திருப்பார்கள் என்பதை சொல்வதற்கா பேர்பட்ட இறைவனாகிய இறைவன், அந்த இறைவனுடைய மெய் அடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி இவள். இவளுடைய திருக்கரங்கள் கோகணம் தாமரை போன்றது. கையில் இருப்பதோ கரும்பு மலரு, செங்கை கரும்பும் மலரும். எப்போதும் என் சிந்தையதே, இதுதான் முக்கியம். எப்போதும் என் சிந்தையதே. என் சிந்தை என்ற மாத்திரத்தில் சித்தம், இது கரணங்களில் ஒன்று தான். அது அந்த கரணங்கள் உள்கருவிகள் அதில் ஒன்று தான். ஆனால் சித்தம் என்பது உயிர் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். என சித்தத்தில் சிவனை வைத்து இருந்தாலே அது மேலான தவம். ஏன்னா அந்த சித்தம் உயிருக்கு நெருக்கமான ஒரு அந்தக்கரணம், நெருக்கமான கருவி. இன்னும் சொல்ல போனால் சித்தம் என்பதே உயிர் என்பதே டினோட் பண்ணுவாங்க. சித்தத்தை சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். அதை யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த சித்தம் என்பது உயிர் அறிவு,
அந்த உயிர் அறிவிலே சதா காலமும் என் சிந்தையதே என்ற மாத்திரத்தில் அம்மை அப்படியே அழகான திருக்கோலத்தில் இங்கே காட்சி தர்றார். எப்படிப்பட்ட கோலம்? காஞ்சிபுரத்திலே இருக்கும் பதுமாசனத்திலே அமர்ந்திருக்கும் அம்மையாக, கையில் கரும்பு வில்லோடு கூடியவளாக, மலர்கணைகளோடு கூடியவளாக இருக்கும் இவளுடைய இந்த தோற்றம், இந்த தோற்றம் எப்படிப்பட்டது? அந்த செஞ்சேவகன் மெய்யடைய வந்த தோற்றம், உயிர்களாகிய நமக்காக வந்த அந்த செஞ்சேவகன் அவனையே தனதாக்கி கொண்ட இந்த தோற்றம், இந்த தோற்றம் இப்போது உயிர் அறிவிலே சதா காலமும் நிலை பெற்று இருந்தால் என் சிந்தையதே, சதா காலமும் நிலை பெற்று இருந்தால் உயிர்களாகிய நாம் மேலான நிலையை அடையலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக. ஏன்னா இந்த நிலை வர வேண்டும், இந்த நிலை வர வேண்டும். உயிர்களாகிய நமக்கு உலகத்தில் உள்ள பற்றுக்களெல்லாம் நீங்க வேண்டும். பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவி ஒரு ஏகாரம் கொடுப்பார். அதே போல் இங்கே அம்மையருடைய திருவுருவம், அந்த திருவுருவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அழகையும் பெருமையையும் கொண்டு வருகிறார். இதெல்லாமே யாருக்காக? உயிர்களாகிய நமக்காக. இந்த திருவுருவம் மனதிற்குள், அதாவது உயிர் அறிவிலே பதிந்து விட்டால் உலக இன்பம் அல்லது உலகத்தில் உள்ள விருப்பு வெறுப்பு எல்லாம் நீங்கிவிடும். அம்மையின் திருப்பாதம் கிடைக்கும். இதன் மூலமாக மீண்டும் பிறவாத நிலை, மேலான நிலையை நாம் அடையலாம் என்பதை இங்கே சொல்லும் வண்ணமாக இந்த 62வது பாடல்ல ரொம்ப அழகாக முடித்திருக்கிறார். தங்கச் சிலை கொண்டு தானவர் என்றால் அசுரர்கள், முப்புறமாவது மும்மல காரியம் சாய்த்து 3 மலங்களையும் நீக்குதல். அப்போ இறைவன் எப்பேற்பட்ட வீரர் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு மாயைன்ற ஒன்றிலிருந்து கொஞ்சம் விடுபட முடியல. அதுலேயும் அந்த 5 கருவிகளில் ஒரு கருவி, அதை நம்மால் நிறுத்த முடியல, அடக்க முடியல, கொஞ்சம் மாற்ற முடியும். ஆனால் 3 மலங்கள், மாயை மட்டுமல்ல, கண்மம், அடுத்து ஆணவம், இந்த 3 முப்புறம் சாய்த்து மத வெங்கட் கரிவுரி, கடுமையான அந்த யானை மதங்கொண்ட யானை. இது எதற்காக மத வெங்கட் என்று சொல்கிறார் என்றால், மத வெங்கட் கரி என்கிறார். கரி என்றால் ஆண் யானை. எதற்காக சொல்கிறார் என்றால், கண்ம மலத்தின் தன்மை அது மீண்டும் 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 சுழற்சி, அப்படியே மீண்டும் மீண்டும் ஒரு வினையை அனுபவிக்கும் போது 1000 வினைகள் அங்கே மேலே எழும்புகிறது. அதை சொல்வதற்கு தான் மத வெங்கட் கரிவுரி. அதனை தான் ஏற்றுக்கொண்ட கருணையின் வடிவு இறைவன். போர்த்த, கொன்றல்ல, போர்த்தன தான் ஏற்றுக்கொள்ளுதல், வினையை ஏற்றுக்கொள்ளுதல். போர்த்த செஞ்சேவகன், ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலும் இவன் தன்மையில் மாறாத நிலை, அதான் செஞ்சேவகன். அப்படிப்பட்ட இறைவனின் மெய் அடைய இவ்வளோ ஒரு மேலான ஒரு நிலை. இப்படிப்பட்ட அம்மையுடைய பெருமையை சொல்ல வருகிறார். இறைவனுடைய பெருமைகளை பட்டியல் போடுகிறார். இப்படிப்பட்ட இறைவனோடு ஒன்றித்த நிலை மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி. அப்படியே ஒரு குறி என்ற மாத்திரத்தில் ஒரு தழும்பு இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு செய்தது இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த மெய் அடையும் வண்ணமாக உயிர்களாகிய நாம் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த மெய் அடைய அந்த கொங்கை குறும்பை குறியிட்ட அந்த நாயகி, அவளுடைய திருக்கரங்கள் எப்படி இருக்கிறது? கோகண செங்கை, அதிலே கரும்பும் மலரும் எப்போதும். இப்படிப்பட்ட ராஜராஜேஸ்வரியாக இருக்கக்கூடிய இந்த தன்மை. இப்போ இந்த கோலம் என்ன அப்படின்னா, அம்மை கரும்பு, ஒரு கையில் கரும்பும் ஒரு கையில் மலர்கணைகளும் கொண்ட ராஜராஜேஸ்வரியாக, காமாட்சி அம்மையாக, பதுமாசனம் கொண்டவளாக, உயிர்களாகிய நம்பொருட்டு அங்கே இறைவனை பூஜிக்கும் தன்மை நமக்கு உணர்த்துவதற்காக இந்த கோலத்தை எப்பொழுதும் என்னுடைய சிந்தையதே
உயிரின் அறிவிலே அப்படியே படம் போட்டு வச்சிருதுன்னு சொல்கிறது. அந்த படம் நீங்கக்கூடாது. வேறு எந்த ஒரு இது செயலும் நம்மளுடைய மனதை தாக்கக்கூடாது. இந்த படம் அப்படியே இருக்கணும். அது போல காமிக்கிறார். ஏன்னா இவருடைய உள்ளத்தில் உயிரறிவில் இருந்த அந்த நிலையை நாமும் அதை பின்பற்ற வேண்டும். இதுதான் அருளாளர்களுடையது. அவங்க அனுபவிச்சாங்க, நமக்கு கொடுத்துட்டு போனாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சால் நீங்களும் மேலான நற்கதி பெறலாம் அப்படின்றத நமக்கு சொல்லி காமித்தார்கள். அதில் ஒரு அருமையான பாடல், செங்கை கரும்பு மலரும் எப்போதும் என் சிந்தையதே என்பதாக உயிரின் அறிவிலே இந்த அம்மையை எழுதி வைத்து, அந்த ஓவியத்தை எழுதி வைத்து சதா காலமும் தியான பொருளாக்கி சிந்தித்து கொண்டே இருந்தால் மேலான நற்கதி பெறலாம், மீண்டு வாரா அந்த மரணமில்லாத பெருவாழ்வையும் அடையலாம் என்பதை இந்த 62வது பாடல் நமக்கு அழகாக எடுத்து உரைக்கிறது. அபிராமி பட்டர் 62வது பாடலில் அம்மையுடைய தன்மையை நமக்கு பட்டியல் போட்டு காண்பிக்கிறார். இன்றைக்கு இந்த பாடலை, அம்மையினுடைய பெருமைகளை நாம் சிந்திப்பதற்கு அருமையாக வாய்ப்பளித்த இறைவனுடைய திருவருளுக்கும் குருவருளுக்கும் கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.